பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநேக பேர் கர்த்தர் காரியங்களை நமக்காக செய்யணும்னு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கான ஒரு வார்த்தை தான். அதே நேரத்தில் கர்த்தருடைய வேலை வரும் முன்னையே நானே சுயமா எல்லாவற்றையும் செய்யணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கான வார்த்தையும் இதுல வருது. ஸோ மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா 51வது வசனத்துல இருந்து 53வது வசனத்துக்குள்ள இருக்கிறது தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன். இதுல என்னன்னா, இயேசுவை சிலுவை பாடுகளுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிடிக்கிற மாதிரி வராங்க. வர நேரத்துல சீஷர்கள்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, வாளை எடுத்து அந்த பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை ஒருத்தனை காதை அறுத்துறாரு. அப்போ இந்த சூழ்நிலையில ஏசப்பா என்ன சொல்றாரு, உன் கத்திய உரையில போடு, நான் என் பிதாக்கு வேண்டுதல் செஞ்சேன்னா எவ்வளவு தூதர்ல அனுப்பி என்னன்னாலும் பண்ணிடுவாரு. ஆனா நான் அதை செய்யாம இருக்கிறேன்னா அவருடைய சித்தம், பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டிய அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ நிறைய நேரத்துல மாம்சீகத்துல பிரயாசம் எடுக்கிறோம். இது நடந்துருமா, அது நடந்துருமா, நமக்கு இந்த பிரயாசத்தினால இந்த பலன் நம்ம அடைஞ்சிருவோமா அப்படின்னு. பட் கர்த்தருடைய வேலை ஒண்ணு இருக்கு. தேவன் ஒரு சித்தத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த சித்தம் நிறைவேற எப்படி ஏசப்பா பிதாவுக்கு பொறுமையாய் காத்திருந்தாரோ அதே போல நம்மளும் காத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சோ வெயிட் பண்ணுங்க. மாம்சீகத்துல வாழை எடுத்து வெட்ட போகாதுங்க. என்ன நடந்தாலும் சரி, பொறுமையா இருங்க. தேவனுக்கு இந்த சூழ்நிலையில அவர் தூதர்களை உங்களுக்கு கட்டளையிட்டு உடனே ஒரு விடுதலை கொடுத்துடலாம். ஆனா அவருடைய நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். சோ பொறுமையா இருங்க. அவருடைய வேலை வரும்போது கண்டிப்பா உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரும். காட் பிளஸ் யூ.